கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாயே. என் உறவுகளே, உங்களோடு நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி. ஏன் இந்த பிறவி? ஒரு மனுஷனுக்கு வலி இருக்கும் பொழுது தான் மனசு ரொம்ப வலிமை பெறும். எல்லாருக்கும் பெயின் உண்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பெயின். ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தால் பெயின், ஒருத்தவங்களுக்கு தொழிலால் பெயின், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தையினால் பெயின். நம்மளே நம்ம சில பேருக்கு அவங்கவுங்களுக்கு பெயினாக இருப்போம். ஏன்னா பிரச்சனை எங்கேருந்து வெளியிலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத விட நம்ம நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறோம். அந்த சான்ஸ் அவங்க வாங்கினதுக்கு பிறகு அவங்க அதை தப்பாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையாக வருது. அப்போ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ஏன் இந்த பிறவி அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த அர்த்தத்தை பற்றி தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய முடிவில் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இது எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய பெயினுக்கு மருந்தையும் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். தாயுடைய கருவறைக்குள் மீண்டும் செல்ல முடியுமா? முடியாது. கருவறையிலிருந்து, தாயுடைய கருவறையிலிருந்து வந்துட்டோம்னா மீண்டும் போக முடியாது. மீண்டும் போக முடியாத சில இடங்களில் அது மிகப்பெரிய ஒன்று. அதுவே ஒன்று. மற்ற எல்லா இடத்துக்கும் கூட மீண்டும் போகலாம், ஆனால் இந்த இடத்துக்கு மீண்டும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புனிதம் கருவறை. பல பேருடைய வாழ்க்கையுடைய துவக்கமாக இருப்பவர்கள் துளாராசிக்காரர்கள். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இது எதுவுமே எனக்கு வராது, ஒரு செட்டில்மெண்ட் எனக்கு கிடைக்காது, நான் ஒரு நிலைக்கு வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய இடத்தில் கூட துளாராசி, நான் இருக்கவா, நான் உன்னை காப்பாற்றுறேன், வா, என்னால் முடியும், வா, வாயா வாயா பார்ப்போம்யா. ரொம்ப அலட்சியமாக ஒரு விஷயத்தை ஆர்வமாக செய்யக்கூடியவர். அதனால தான் சோதனைகளும் வேதனைகளும் எத்தனை வந்தாலும் இந்த துளாராசிக்கிட்ட மட்டும் எதுவும் படிக்காது, வேலை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு உன்னதமான மனிதர்கள். இந்த பிறவி ஏன் தெரியுமா? உடைந்த உறவுகளை மீண்டும் ஒட்ட வைப்பதற்கும் சமநிலை தர வேண்டும் என்று நினைப்பதற்குமாகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இதுதான் துளாராசி. துளாராசி உறவுகளை வெட்டி விடணும்னு நினச்சா எப்போ வேணாலும் வெட்டி விட்டுடலாம். ஆனால் உடைந்த உறவுகளை எப்படியாவது சேர்க்கணும்னு உறவுகள் மீது ஆசை கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள். எல்லாரையும் மகிழ்வித்து பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடியவர்கள், அதையே பழக்கமாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள். சார் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும், சார் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும். யாருக்குங்க வரும்? யாருக்குங்க இந்த எண்ணம் வரும்? எப்படிப்பட்ட அற்புதமான பிறவி! இந்த பிறவியில் நம்ம சோதனையோடு உட்காந்துருக்கிறதா? கை வைக்கவே, கன்னத்தில் கை வைக்கவே கூடாது. இன்னும் சொல்லப்போனேன், மனிதர்களுக்கு மனிதத்தன்மையை நினைவூட்டுவதற்காக பிறந்த வல்லமை கொண்டவர்கள், வழிகாட்டிகள். மனிதத்தன்மைன்னு ஒன்று இருக்குன்னா அது துளாராசியால் தான் இருக்குது. அப்படிப்பட்ட மனிதத்தன்மையை மனிதர்களுக்கு நினைவூட்டு. உனக்குள்ள ஒரு மனுஷத்தன்மை இருக்குடா. சில நேரங்களில் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப தவறான முடிவெடுப்பான், தப்பாக போவான், தெரிஞ்சே போய் குழியில் விழுவான், தெரிஞ்சே போய் வீணாக போவான். அப்போ கூட துளாராசி, நீ எதோ தப்பு பண்ணிட்ட, விடு,
உனக்குள்ளே ஒரு மனித தன்மை இருக்குது, வா, அதுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன், கம்மிங் அப்படின்வான். அதான் துளாராசி. அப்போ அந்த மனுஷன் பிறகு பெரிய மனுஷன் ஆகுவாங்க. பல பேருக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதத்தன்மையை நினைவூட்டுவதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தவர்கள். ஒரே ஒரு விஷயம், துளாராசி என்றைக்குமே அமைதியை தேடக்கூடியவர்கள். ஆனால் அமைதியாக ஓடுறது கிடையாது. அமைதினா என்ன? ஆரவாரம்லாம் பிடிக்காது, மாலை மரியாதையெல்லாம் ரொம்ப பிடிக்காது. மாலை பிடிக்காது, மரியாதை பிடிக்கும். ஆனால் அதே மரியாதை ரொம்ப தேவையில்லாமல் ஆரவாரமாக இருக்கிறது துலாத்துக்கு பிடிக்காது. தெரியும், ஏய் நீ என்னை தூக்குறீன்னா கீழே போட்டுருவடா, அந்த மரியாதை எனக்கு தேவையில்லை, ஒரிஜினலாக மரியாதை கொடுறா எனக்கு போதணும், அப்படி சொல்லக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். யாருக்காகவும் தியாகம் செய்யும் மனம் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. வாழ்க்கையே தியாகம் செய்யக்கூடியவர்கள். எல்லாரும் நிறைய பேர் தியானம்தான் பண்ணுவாங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு. நீங்கள் நிறைய பேர் நல்லா இருக்கணும்னு தியாகம் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப்பை தியாகம் பண்ணுவீங்க, உங்களுடைய இளமையை தியாகம் பண்ணுவீங்க, உங்கள் பணத்தை தியாகம் பண்ணுவீங்க, உங்கள் நேரத்தை தியாகம் பண்ணுவீங்க. சில நேரத்துலலாம் கோபம் அப்படியே காதுலேருந்து புகை வர அளவுக்குலாம் வரும். ஆனால் அப்படி ஒரு ஸ்மைலோடு சிரிச்சுக்கிட்டு சொல்லுடா, நீ எல்லாம் சொல்லணும், நான் எல்லாம் கேட்கணும்னு இருக்குப்பாரு, சொல்லுடா அப்படி கேட்கக்கூடியவர்கள் தான் துளாராசிக்காரர்கள். என்ன பிறவி சார் இது, அழகான பிறவி இல்லை, வருத்தப்படலாமா? கவலைப்படாதீங்க, மற்றவங்களாம் உங்களை பார்த்து தான் வருத்தப்படணும். நல்ல மனுஷனோட நம்ம பழகலையே, நல்லவர்களை போய் இப்படி பேசுகிறோமே, அப்படி வருத்தப்படணும். அதனால தான் தியாகி, சுதந்திர போராட்டத்தில் தியாகிகள், அது அந்த காலம். தன்னுடைய சுதந்திரம் இல்லாமல் பறி போன பிறகும் தியாகத்தை இன்னும் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். தன்னுடைய சுதந்திரம் இருக்காது, யாருக்காவோ ஓடுவோம், யாருக்காவோ வாழ்வோம், யாருக்காவோ அந்த பயணம் போயிட்டுருக்கோம். அதுதாங்க இந்த தியாகம், இந்த தியாகிகள். உங்களுடைய வார்த்தை, இந்த நாட்கள்லேருந்து வரக்கூடிய சொற்களுக்கு ஒரு மென்மை இருக்கும். என்ன ஒரு, ஆனால் உடம்பு ரொம்ப யோசிக்கும், கோபம் வரும், அழுத்தமான கோபம் வரும். ஆனால் வாயிலேருந்து வார்த்தை மட்டும் மென்மையாக வரும். என்னையா இது, ஆச்சரியமாக இருக்கப்பா. இதானுங்க துளாராசி பிறவி. அன்பு கிடைக்காத போது, உள்ளம் உடையும் பொழுது நீங்கள் படுற வேதனை இருக்குது தெரியுமா? யாருக்கும் சொல்லி முடியாது. உங்களுக்குள்ளேயே அந்த வேதனையை போட்டு புதைச்சி ஒரு கட்டத்தில் இந்த உலகமே பிடிக்கல, ஒன்றுமே புரியலே உலகத்திலே அப்படின்னு பாட்டே பாடலாம். அன்பு கிடைக்காத போதும் உள்ளுக்குள்ளே உடையும் பொழுதும் இந்த இடத்துலையும் உங்கள் மனம் என்ன பண்ணும், அடுத்த வினாடி சரி விடு, அடுத்தது போவோன்னு வரீங்க பாருங்க, அதுதான் தெளிவு. இது உங்களுக்கு வரம். யாரையும் காயப்படுத்தாமல் வாழணும்னு முயற்சி பண்ணுறீங்க பாருங்க, இதுதான் உங்கள் பிறவி குணம். யாரையும் காயப்படுத்த வேணாங்க, வேண்டாம். எப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்றைக்குமே ஒரு வழியை சிந்திக்க மாட்டீங்க, 2 வழி தான் சிந்திப்பீங்க. இது இல்லைன்னா அது. ஒரு பஸ்ஸு ஏற போகிறோம், அந்த பஸ்ஸு வரலைன்னா என்ன பண்ணலாம், அடுத்தது ஆல்டர்னேட் ஓடிக்கிட்டே இருக்கும். இது தப்பே கிடையாது. என்றைக்கும் இதையே யோசனையில் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்களுடைய பலம். சண்டை போட பிடிக்காதுங்க உங்களுக்கு, ஆனால் அநியாயத்தை ஏற்க முடியாதுங்க. சண்டை போட பிடிக்காது, ஆனால் அநியாயத்தை ஏற்க முடியாது. அப்போ என்ன ஆகுது, எங்கே கோபம் வரணுமோ வச்சு செஞ்சிருவீங்க. என்ன பேசணுமோ அவன் திரும்பி பேசாத அளவுக்கு, அவனுக்கு பாயிண்ட்டு கிடைக்காத அளவுக்கு திருப்பி பேசுவீங்க. இதுதான் துளாராசி, இதுதான் பிறவி. நான் முதல்ல சொல்கிற மாதிரி எல்லாரையும் மகிழ்வித்து பார்க்கக்கூடியவர்கள். இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் கடவுள் ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு உண்டு. இந்த பிறவி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது. பல பேருக்கு நீங்கள் ஒரு தேனாக இருக்கக்கூடியவர்கள். நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, இந்த பிறவி பலன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்றை உங்களோடு உணர்த்துவதற்கும் உங்களோடு கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்கிறது. என்னுடைய வடிவத்திலே
இந்த உலகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுகிறது. பிரபஞ்சம் ஒரு பெரிய கனெக்ஷன். கவலைப்படாதீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிறவியில் பின்வாங்கக்கூடாது முன்வைத்த காலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்வைத்த காலை பின்வாங்கக்கூடாது. வச்சுட்டோம், அடுத்த கட்டத்தை ஆண்டவன் பார்த்துப்பான். பல நேரங்களில் நமக்கு ஏற்படுற பெயின் நம்மளை வலிமையாக்குதுங்கிறத மட்டும் நம்புங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை நினச்சி பாருங்கள். அது மட்டும் நடக்கலைன்னா இன்றைக்கி நாம் இந்த நிலைமையில் நல்லா இருக்க மாட்டோம். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், எதையோ இழந்திருப்போம், யாரையோ இழந்திருப்போம், ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பலம். அதில் கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்றைக்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். இதை இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது. கடவுள் போடக்கூடிய, ஆண்டவன் போடக்கூடிய நாடகதாரி ஆண்டவன், அவன் நடிக்க வைக்கிறான், நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டைரக்ஷன் ஒன்லி கடவுள். அவன் இயக்குகிறான், நாம் இயங்குகிறோம். இதுக்கு இடையில் நாம் அவசரப்படுறோம். என்ன அவசரப்படுறோம்? நான் இன்றைக்கி நினைக்கிறது நடக்கலை, மற்றவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, எல்லாரும் சொல்கிற வார்த்தை. ஆனால் மற்றவன்லாம் நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நல்லா இருக்க போகிறோங்கிறத யோசிக்கணும். காலம்ங்கிற பள்ளிக்கூடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் சீக்கிரமாக வெளியில் வர முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் பயணம். எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து வாழ்க்கையில் வெளியில் வந்துடலாம். 10வது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 11வது 12வது ஒரு பள்ளிக்கூடம், காலேஜ் யூஜி ஒரு பள்ளிக்கூடம், அது கல்லூரி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜி ஒரு கல்லூரி. கல்வி பயிலக்கூடிய இடம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் காலத்தில் பயிலக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று தான். இதான் வாழ்க்கை. டெய்லி ஒன்று படி, டெய்லி ஒன்று கற்றுக்கோ, அவ்வளோதான். டெய்லி காலையில் எழுந்திருக்கிறதே வரம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கேன்டாண்ணா அப்படி நம்ம நினப்போம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கிறேன், இன்றைக்கி ஏதோ ஒன்று என்னால் ஒன்று படைக்கப்பட போகுது, இன்றைக்கி ஏதோ ஒன்று உணர போகிறேன், இப்படி நம்ம நினப்போம். இன்னிலேருந்து நாம் எல்லாம் எப்படி நினைக்கிறோம்? ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் படைக்கப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் உணரப் போகிறேன். இது 3ஐயும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் ஆரம்பம். எதையும் தாங்கும் இதயம் நமக்கு இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்றுபடுவது ஒரே ஒரு விஷயத்தில் தான், ஆன்மீகம், பக்தி, இறைவனுடைய எண்ணம். இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனுஷனையும் நம்பாத, கடவுளை நம்பு. நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாலும், என் தங்கங்களா, என் பிள்ளைகளா, என் செல்லங்களா, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவனை நேசிங்க, ஆண்டவனுடைய பாதத்தை பிடிங்க. நீ எந்த ஆண்டவனை வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ உனக்கு பிடிச்ச ஆண்டவன்கிட்ட நீ பேசு. அந்த ஆண்டவன் ஒன்று சோதிக்க மாட்டான், கண்டிப்பாக விடை கொடுப்பான். நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு 2 பக்கமும் ஒன்றாக தெரியக்கூடியது. மற்ற எதுவுமே 2 பக்கமும் ஒன்றா தெரியாது. அதனால் நம்பிக்கையை எல்லா இடத்துலையும் வை. அந்த பிரபஞ்சம், அந்த ஆண்டவன் இந்த வெற்றியை தீர்மானம் பண்ணுவான். இந்த பிறவி எல்லாத்தையும் தாங்கி வலிமை பெற்று அர்த்தமானதாக மாறுமே தவிர இது அர்த்தம் இல்லாததாக போகாது. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.